17வது ஆசிய கிண்ண தொடரின் 8வது போட்டி நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியிலே இலங்கை அணி ஹாங்காங் அணியை எதிர்த்தாடியது. இந்த போட்டி துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலே நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அந்த அடிப்படையிலே முதலில் துடுப்பெடுத்தாடிய ஹாங்காங் அணி மிக சிறப்பான முறையிலே துடுப்பெடுத்தாடி இருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ஹாங்காங் அணியின் துடுப்பாட்டம் அற்புதமாக அமைந்திருந்தது. நேற்றைய போட்டியிலே பாகிஸ்தான் அணி தடுமாறி இருந்தது இந்தியாவிடம். ஆனால் இன்றைய போட்டியிலே இலங்கை அணியின் ஒட்டுமொத்த பந்து வீச்சாளர்களுக்கு முன்னால் ஹாங்காங் அணி மிக சிறப்பாக துடுப்பெடுத்தாடி இருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 149 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. உண்மையிலே ஒரு சிறப்பான ஓட்ட எண்ணிக்கையாக அது பார்க்கப்பட்டது. ஹாங்காங் அணி சார்பாக நிசாகத் கான் 52 ஓட்டங்களையும், அன்ஷித் ராத் 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். ஜீஷான் அலி 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சை பொறுத்தவரையிலே இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் நேற்றைய போட்டியோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே இன்றைய போட்டியிலே அவ்வளவு சிறப்பாக பந்து வீசவில்லை. குறிப்பாக நுவன் துஷார இன்றைய நாளிலே சரியான எல்லையில் பந்து வீசவில்லை என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. துஷ்மந்த் சமீர 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். வனிந்து ஹசரங்க 1 விக்கெட்டினையும், தசுன் சானக்க 1 விக்கெட்டினையும் கைப்பற்றிக் கொண்டனர். எனவே இலங்கை அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையிலே முதலாவது போட்டி, அதாவது பங்களாதேஷ் அணியுடனான போட்டியோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே இன்றைய நாளிலே சற்று மோசமாகவே அமைந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பதிலாட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கை அணி வேகமாக துடுப்பெடுத்தாடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இலங்கை அணியின் துடுப்பாட்டத்திலும் தடுமாற்றம் காணக்கூடியதாக இருந்தது. பெத்தும் நிசாங்க 68 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட 5 பிடியெடுப்புகள், அவருடைய பிடியெடுப்புகள் நழுவ விடப்பட்டன. எனவே இலங்கை அணிக்கு அது மிகப்பெரிய சாதகமாக மாறியது. பெத்தும் நிசாங்க 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். குசல் ஜனித் பெரேரா தடுமாறி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 2 அவகாசங்கள், 2 பிடியெடுப்புகள் நழுவ விடப்பட்டன குசல் ஜனித் பெரேராவுடைய. மறுமுனையிலே வனிந்து ஹசரங்கடி சில்வா ஆட்டமிழக்காமல் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனவே 18.5 ஓவர்கள் நிறைவில் இலங்கை அணி இலக்கை அடைந்தது. ஆனால் இந்த வெற்றி அவ்வளவு சந்தோஷமாக இலங்கை ரசிகர்களுக்கு இருக்காது. இலங்கை அணி எதிர்பார்த்ததை விட சற்று தடுமாறியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போட்டியின் நாயகனாக பெத்தும் நிசாங்க தெரிவு செய்யப்பட்டார். இன்றைய நாளிலே அவர் T20 அரங்கிலே 17வது அரை சதத்தை கடந்திருந்தார். எனவே துபாய் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுதினம் ஆப்கானிஸ்தான் அணியை ஷேக் ஜாயிட் மைதானம் அபுதாபியிலே இலங்கை அணி எதிர்த்தாடவிருக்கிறது. அந்த போட்டி சம்பந்தமான தகவல்களோடு இணைந்து கொள்வோம். அதுவரையில் பேர்வளை நகரில் கடலோர காற்றுடன் காட்சியளிக்கும் மனாரா பீச் ரிசார்ட் சகல வசதிகளுடனும் ஸ்விம்மிங் பூல் உடன் அமைந்திருக்கும் இந்த ஹோட்டலில் திருமண நிகழ்வுகள், வலிமா விருந்துகள், நிச்சயர்த்த நிகழ்வுகள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், குடும்ப ஒன்றுகூடல்கள், இன்டோர் மற்றும் அவுட்டோர் ட்ரைனிங் நிகழ்வுகள், ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் பிசினஸ் மீட்டிங்ஸ், சொகுசான குளிரூட்டப்பட்ட அறைகள் என சகலவிதமான நிகழ்வுகளுக்கும் ரம்யமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது மனாரா பீச் ரிசார்ட். மனாரா பீச் ரிசார்ட் இலக்கம் 182 மருதானை வீதி, பேர்வளை. தொலைபேசி இலக்கம் 0766669990 அல்லது 07700213775. மேலதிக விவரங்களுக்கு www.manarabeachresort.com. டொல்சி பாலஸ்டைன் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். மிகச் சுவையான பாலஸ்தீனிய மற்றும் அரேபிய உணவகம். அரபிகள் மட்டுமன்றி இலங்கையரும் விரும்பி உண்ணும் ஷவர்மா, மந்தி ரைஸ், கப்சா ரைஸ், சிக்கன் கபாப் மற்றும் பீஃப் கபாப் என சகலவிதமான உணவு வகைகளையும் குடும்பத்துடன் சுவைத்திட டொல்சி பாலஸ்டைன். டொல்சி பாலஸ்டைன் இலக்கம் 210B ஹவலோக் வீதி, கொழும்பு 5. தொலைபேசி இலக்கம் 07700213773. டொல்சி பாலஸ்டைன், இது எமது உணவகம்.